தமிழ்பால் அன்பும் ஆர்வமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் இனிய மாலை வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவரின் கடவுள் வாழ்த்துடன் இந்த இனிய மாலை பொழுதில் நமது குவைத் தமிழ்ச் சங்கத்தின் 2013-14 ஆண்டிற்கான துவக்க விழா நிகழ்ச்சிகளை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க திருமதி உஷா கிருஷ்ணமூர்த்தி, திருமதி அகிலா பழனிக்குமார், திருமதி தேவி ஆவுடை நாயகம், திருமதி மகாலட்சுமி ராஜா, திருமதி சங்கீதா ராதாகிருஷ்ணன் அவர்களை, நமது உறுப்பினர் திருமதி ஷீலா அவர்களை உடன் அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. திருவள்ளுவர் ஆண்டு 2044 வைகாசி திங்கள் 10ஆம் தேதி நிறைமதி நாளில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இனிய பல்சுவை மாலை நிகழ்ச்சிகளின் அழைப்பிதழை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் நன்கொடையாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சங்கத்தின் சார்பாக உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் எல்லோரையும் மகிழ்விக்க திரைக்கடல் கடந்து வந்திருக்கும் கலைஞர்களை வரவேற்கும் வகையில் குவைத் தமிழ் சங்கத்தில் கடந்த ஆண்டுகளில் திறம்பட செயலாற்றி தற்போது தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள திரு மு பழனிக்குமார் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உடன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை தலைவரை மேடைக்கு அழைத்து வர கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. இது ஔவையாரோட பாடல். பிள்ளையாருக்கு வணக்கம் தெரிவித்து இயல் இசை நாடகம் என்ற தமிழையும் கொடுக்குமாறு கேட்கின்ற பாடல். நாம் பிறந்த மண்ணிற்கும் பேசும் மொழிக்கும் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் வாழ்கின்ற சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும். அதுதான் மனிதனாக பிறந்த ஒருவருடைய கடமையாக இருக்கும். இந்த தமிழ்ச்சங்கம் இதுவரை 7 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் எங்களை நம்பி இந்த
இந்த ஆண்டிற்கான பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்காக எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கான முதல் விழாவை முழுக்க தமிழ் கலைஞர்களை கொண்டு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம். பொதுவாக எனக்கு தெரிந்து இந்த குவைத் தமிழ் சங்கம் எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றாலும் பொதுவாக எல்லாமே ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் தமிழ் சங்கங்களை இணைக்க முயற்சி செய்யலாம் என்று முடிவெடுத்தோம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான துவக்க விழாவை பல்சுவை விழாவாக நடத்த முடிவெடுத்தோம். அந்த பல்சுவை விழாவை நல்சுவையாக்க அந்தமானிலிருந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அந்தமான் தமிழ் லஞ்சன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என்று தமிழ் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் பொதுவாக குவைத் தமிழ் சங்கம் பொதுவாகவே ஒரு வேடிக்கை அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக அதிகம் இருந்தது. அந்த வகையிலே நம் உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்தோடு திரையிசை பின்னணி மற்றும் மேடை பாடகர் கார்த்திகேயன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். இந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கண்டிப்பாக ஒரு ஆண் பாடகர் இருந்தால் பெண் பாடகி தேவைப்படும். அந்த வகையில் பிரபல மேடை மற்றும் பின்னணி பாடகி திருமதி பிரியதர்ஷினி அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதுபோக எல்லோரும் வந்திருந்தாலும் பார்க்குறது ஆள் வேணும். அந்த வகையில் எல்லோரும் சந்தோஷப்பட்டு பார்ப்பதற்காக வந்திருந்த உங்கள் அனைவரையும் அங்கத்தினர் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். சரி, எல்லாருமே வரவேற்றாச்சு. இந்த யாராவது பாக்கி இருக்காங்கன்னு தெரியலையே. இவர் பொதுவாக நம்ம ஊரில் சின்ன குழந்தைங்கள்லாம் திட்டுவோம், வேறு மாதிரிலாம் திட்டுவோம், படவான்னு வேறு சொல்லுவோம். அந்த மாதிரி படவான்ற பேரை சொந்த பேராகவே வச்சுருக்காரு ஒருத்தர். அவர் ஆக்சுவலாக இயக்குனர் திலகம் திரு கே பாலச்சந்திரன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று வரை சினிமாவிலும் எடுத்துக்கொண்டு கலக்கி கொண்டிருக்கும் திரு படவா கோபி அவர்களையும் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க திரு படவா கோபி அவர்களை உங்கள் சார்பாக கேட்டு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பழனிக்குமார் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குவைத்துக்கு இது நான் 4வது முறையாக வரேன். ஸோ எப்போ வந்தேன் எப்போ போனேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி மர்மமாக போயிட்டேன் 3 வாட்டி. ஸோ அந்த 4வது முறை மிகப்பெரிய அளவில் குவைத் தமிழ் சங்கத்தினுடைய இந்த முதல் துவக்க விழா, இந்த ஆண்டின் முதல் துவக்க விழாவில் என்னை அழைத்ததற்கு குவைத் தமிழ் சங்கம் உறுப்பினர்கள் அனைவருக்கும், முக்கியமாக தலைவர் அவர்களுக்கும், குவைத் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என் திறமை வைத்து அப்படின்னு சொல்ல முடியாது. என் திறமை வைத்து, உங்கள் மனமும் வைத்து, உங்கள் பணமும் வைத்து, உங்கள் குணமும் வைத்து குவைத்துக்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள். ஸோ அதனால் இந்த ₹1 இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை 194 ரூபாய்க்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி சீரியஸாக உங்களுக்கு பேசணுமா இல்லை ஜாலியாக பேசணுமா? முதல்ல பசங்கள்லாம் போய் இடத்துல உட்காருங்க. எல்லாம் போய் இடத்துல வருங்க. என்ன விளையாடுறதுலாம் கிரவுண்டில் விளையாடணும்ல, எல்லாம் சீட்டில் வருங்க. உங்களுக்கு ஒரு கேம், இப்போ ஒரு கிஃப்ட் இருக்கு. யார் கிஃப்ட் வேணும்? Who want a gift? Okay, then you have to go and sit in your places. உங்களுடைய இருக்கையில் உட்காருங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், யார் பதில் சொல்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஓ போடுங்க பார்ப்போம். என்ன தமா துண்டு ஓவா இருக்கு? கேபிட்டல் ஓ போடுங்க. ரெடி? 1 2 3. வா, ஓகே. இப்போ நான் இந்த கையை தூக்குனா ஏ சொல்ல எல்லாம். ஓகே, ரெடியா? ரெடியா?
இந்த கை தூக்குனா ஏ, இந்த கை தூக்குனா பி. ஓகே children, are you all ready? Are you all ready? Let me hear it more. Are you all ready? Very good. இது என்னது? இது என்னது? இது என்னது? எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், பெரியவங்களோட சொல்லலாம் நீங்க. ஓகே, இது என்னது? Come on, இது என்னது? என்னது? இது என்ன? வெரி குட். சிடி அடுத்த பிரேக்ல சொல்லி தரேன். ஓகே, ஸோ நம்மளுடைய மூமெண்ட்டை ஜாலியாக வச்சுட்டு போகலாம். எனக்கு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம சென்னையில் ஒரு நிகழ்ச்சியை தூக்குறதுக்கும் குவைத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியை தூக்குறதுக்கும் வித்தியாசமே தெரில. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க சார், இன்னும் வரட்டும் சார், அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்வாங்க. ஏன்னா அது அர்த்தமே கிடையாது. நம்ம ஊரில் மட்டும்தான் வந்தவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, வராதவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் வந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து முதல்ல இங்கே குவைத் தமிழ் சங்கம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்டு பரிசுகளை வழங்கிவிட்டு அடுத்து வரக்கூடிய நடிகர்களை பாடகர்களை நான் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கிறேன். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இதை சொல்லணும் என்னன்னு. நான் ஒரு சவுண்ட் பண்ணுறேன், இந்த சவுண்ட் என்ன நீங்கள் சொல்லணும். ஓன்லி ஃபார் சில்ட்ரன். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாம் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உட்கார மாட்டீங்க. ரிவர்ப் கட் பண்ணுங்க. நோ, ரெடி சில்ட்ரன்? ரெடி? ரெடியா? ஓகே, இந்த சவுண்ட் என்ன? இது யாருடைய சவுண்ட், எதனுடைய சவுண்ட்னு சொல்லணும். என்னது? என்னது? வெரி குட். இது சாதாரண காக்கா. இது என்ன காக்கா? வெரி குட். இது என்னது? பூனையா? ஏய், ஓகே, அப்ப இது என்ன? ஓகே, இது என்ன? ஊமை பூனை, பேச முடியாத பூனைப்பா. இது என்ன? நானா? ஏய், இது என்ன? வெரி குட். எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்களே. வெயிட் பண்ணுங்க, யாருக்கு பிரைஸ் கொடுக்கிறது நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ அப்பா அம்மா கேள்வி கேட்கலாமா? முதல் பரிசு கருப்பு கலர் பெஜாரோ புகைப்படம் வழங்கப்படும். கேக்கட்டா? ஓகே. தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது என்ன சொல்லி ஊட்டுவார்கள்? நிலா பார். யார் அது? ஃபேண்டாஸ்டிக். அந்த அக்காக்கு கை தட்டுங்க. அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? பட்னியா? ஓகே, நிலா பார். வேற? அம்மா பாரா? என்னதான் அம்மா ஆட்சி இருந்தாலும் அம்மா அப்படி சொல்லக்கூடாது சார் நீங்க. ஓகே, நான் ஆப்ஷன் சொல்றேன், இதுல இருந்து சொல்லுங்க. ஓகே, தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது என்ன சொல்லி ஊட்டுவார்கள்? ஆப்ஷன் ஏ, சானியனே சாப்பிடு. ஆப்ஷன் பி, தோ பூச்சாண்டி வருது என்று கட்டிய கணவனை காட்டுவார்கள். ஆப்ஷன் சி, ரசம் சோறை நெய் சோறு என்று போய் சொல்லி ஊட்டுவார்கள். ஆப்ஷன் டி, அம்மா குட்டி முடி குட்டி ஆரி குட்டி நீ என்று குழந்தைக்கே புரியாத பாஷையில் சொல்லி ஊட்டுவார்கள். வாட் இஸ் தி ஆன்சர்? ஈயா? யாருங்க ஈ சொன்னது? பத்தியா, ஃபோரா? எங்க ஃபோர் நம்ம சொன்னோம்? ஈ கிடையாது. யார் அது ஈ சொன்னது? என்னடா? டி. ஃபேண்டாஸ்டிக். டி எத்தனை பேரு? வெரி குட், ஆசம். டி என்பதுதான் தவறான விடை. ஓகே, நீங்க கெஸ் பண்ணினே இருங்க. நிகழ்ச்சி முடியும் போது கேப்ல நான் சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ரெண்டு பேரும் இங்க அறிமுகப்படுத்த போறோம். ஓகே, ஸோ நான் மிக சிறந்த பாடகர், அற்புதமான ரெண்டு பேர் பாடகர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள மேடை கூப்பிட போறேன். எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும். ஓகே, முதலாவதாக இருங்க முதலாவதாக இந்த மேடைக்கு நாம் அழைக்க போவது ஒரு அற்புதமான ஒரு பாடகி தர்ஷினி அவர்களை மேடைக்கு நான் அழைக்கிறேன். உங்கள் பலமான கைத்தட்டல்களோடு பிரிய தர்ஷினி. தர்ஷினி எங்களால் ரொம்ப ஆசையாக அழைக்கப்படுபவர். ஓகே, ஸோ தர்ஷினி, இப்போ நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சங்கத்தினுடைய துவக்க விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் ஏறினதுலேருந்து இது வரைக்கும் நம்மளை நல்லபடியாக பார்த்துருக்காங்க. இனிமேல் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோமா இல்லையான்றது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு பழனிக்குமார் சார் அண்ட் இங்கே இருக்கிற தமிழ் சங்கம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும். சாரி, என்னால் எல்லாரோட பேரையும் சொல்ல முடியல. அண்ட் ரொம்ப அழகாக கவனிச்சினீங்க.
அண்ட் உங்களுக்காக நல்ல சாங்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். ஆமா, சாரி 2 பேர் தான் பாட போகிறோம். ஸோ தயவுசெய்து எல்லாரும் எல்லா பாட்டுக்கும் கை நீங்க தட்டி. 2 பேர் இல்லைங்க, 2x4. ஸோ அதால 8 பேர் வந்திருக்கீங்க. நோ ப்ராப்ளம். ஸோ எல்லா பாட்டுக்கும் கண்டிப்பாக கை தட்டி எங்களை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நாங்களும் டயர்டாகிடக்கூடாது பாடி பாடி. விட்டவே மாட்டோம், நீங்கள் கவலையப்படாதீங்க பிரியதர்ஷினி. நாங்கள் எல்லாரும் இருக்கோம், அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகே, அதனால் ஃபுல்லாக உங்களை என்கரேஜ் பண்ணாமல் நிறுத்த மாட்டாங்க. பிரியதர்ஷினி அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் முதல்ல ஒரு கிக்காக ஒரு பாட்டி பண்ணாங்க. உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கும் அந்த பாடலுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. வேர் இஸ் த பார்ட்டி அண்ட் நம்ம வீட்டில் பார்ட்டி. இப்போ நம்ம அந்த பார்ட்டிக்கு வந்து குவைத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களை அறிமுகப்படுத்திய இசை இயக்குனர் யார்? என்ன ஆக்சுவலாக சினி ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர்கிட்ட நிறையா தெலுங்கு ரீமேக் மூவிஸ்லாம் பாடியிருக்கேன். பட் எதுவுமே அந்தளவுக்கு ரெக்கக்னைஸ் ஆகலை. பட் நல்ல ஹிட் சாங்னு கிடச்சி ஓரளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வந்தது வந்து திரு யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் வேர் இஸ் த பார்ட்டி ஃப்ரம் சிலம்பாட்டம். நீங்களும் முகேஷ் அவர்களும் இந்த பாடலை பாடுறீங்களே. ஓகே, ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, ரசிகர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்த பாடல்களை நீ பாடி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின் பண்ண வேண்டும். என்ன பாட்டு பாட போகிறீங்க? இப்போ வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில், ஸோ அவருடைய இசையில் ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும். ஆமை, அமேசிங். ஸோ நிறைய இனிய மனது இங்கே இருக்கு. ஸோ நம்முடைய மனதும் அவருடைய மனதும் ஒன்றாக சேரட்டும். இந்த இனிய மாலை பொழுது இனிமையாக துவங்கட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்காக. எங்கே பலத்த கரகோஷம், கைத்தட்டல்கள் பிரியதர்ஷினிக்காக. அழைத்து செல்லும் இன்பம் போது வெல்லும் அந்த சுகம் இன்பச் சுகம் அந்த மனம் எந்தன் வசம் ஒரு இனிய மனது இசையை அழைத்து செல்லும் இன்பம் போது வெல்லும். ஜீவனானது இசை நாதம் என்பது முடிவில்லாதது. வாழும் நாளெல்லாம் என்னை வாழ வைப்பது இசை என்றானது. ஆஹா, எண்ணத்தில் ராகத்தின் மென்ஸ்வரங்கள் என்னுள்ள மௌனத்தின் சங்கமங்கள் இணைந்தோடுது இசை பாடுது. ஒரு இனிய மனது இசையை அழைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம். மீட்டும் எண்ணமே சுவை ஊட்டும் வண்ணமே மலர்ந்த கோலமே ராகபாவமே அதில் சேர்ந்த தாளமே மனதின் தாபமே. ஆஹா, பருவ வயதின் கனவிலே பறந்து திரியும் மனங்களே கவி பாடுங்கள் உறவாடுங்கள். ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும்
சுகம் இன்பச் சுகம் அந்த மனம் எந்தன் வசம் ஒரு இனிய மனது இசையை அழைத்துச் செல்லும் இன்பம் புது வெள்ளம். தேங்க்யூ பிரியதர்ஷினி. ஒரு இனிய மனது இசையை மட்டுமில்லை, இங்கே இருக்கும் அனைவரையும் இப்போது ஸ்டார்ட் இன்ஜின் போட்டு ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் அழைத்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்தபடியாக நாம் இன்னொரு அற்புதமான ஒரு பாடகரை இந்த மேடையில் நான் அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இவர் தன்னுடைய இசை பயணத்தை 13வது வயதிலே தொடங்கினார் பஜன் மூலியமாக. அதற்கப்புறம் அவருடைய திறமையே ஒரு முழு காரணமாக இருந்து இமான் அவர்களுடைய இசையமைப்பிலே மிகப்பெரிய அளவிலே அறிமுகமாகி இன்றைய திரையுலகிலே ஒரு மிகச்சிறந்த பாடகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அன்பான கரகோஷத்தோடு பாராட்டுதல்களோடு இந்த மேடைக்கு நான் அழைக்கப் போவது எம்எல்ஆர் கார்த்திகேயன் அவர்களை. வணக்கம் எம்எல்ஆர் கே. Yeah, fine. Thank you. Okay, so குவைத் வந்திருக்கீங்க. இதனுடைய முதல் பயணமா குவைத்துக்கு? ஆமா, குவைத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பயணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு துவக்க விழா ஃபங்க்ஷன்ல தமிழ் சங்கம்ல ஆன் பிஹாஃப் ஆஃப் பழனி சார் வழியா இவ்வளவு நல்ல உள்ளங்களுக்கு நடுவுல இந்த துவக்க விழால எங்க எல்லாரும் அழைத்ததற்காக முதல்ல ஒரு சிறந்த தாழ்த்த நன்றி. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு குவைத் வந்திருக்கோம். வெளியில பாத்தீங்கன்னா 40 டிகிரி இருக்கு, உள்ள பாத்தீங்கன்னா 18 டிகிரி இருக்கு. கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு நாடு. நம்ம ரசிக பெருமக்கள் முதல் முறையா பாட போறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? How you feel now? குவைத்தின் நகரோ ஓரோ தமிழ் சங்கோ ஷோவை பார்த்தேன். அடடா, புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்ச. வாவ், கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும். காணாத குவைத்தின் ஊரும் கண்ணுக்குள்ளே இனிக்கும். நிஜமான வார்த்தை இது, உண்மை உண்மை. ஃப்ளைட் இறங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும், ஏன் நாளைக்கு நாங்கள் கிளம்புற வரைக்கும் we couldn't able to move from here அப்படின்னு தான் சொல்லணும். We have been moved by your hospitality. Thanks a lot for that first. வெரி குட் கார்த்திகேயன். நீங்கள் பல அற்புதமான பாடல்கள், ஒரு இளைஞர்களுக்கான பல நல்ல பாடல்களை கொடுத்து வருவீர்கள். உங்களுடைய டோனும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருக்கிற இசையமைப்பாளரும் நல்ல பாடல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய அருள் அதற்கு. ஓகே, இப்போ ஆடியன்ஸுக்குலாம் என்ன ஒரு இதுனா, நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞனுக்கு மேடையில் நிற்கும்போது பின்னாடி பேக் ட்ராப் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ட்ராப்பே பாடம் வந்திருக்கு. நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இது தானா மெயின்டைன் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அபரிமிதமான வளர்ச்சி. இல்லை குரல் கேட்கல, உங்கள் பாடி கேட்குறேன். அதுவும் அப்படிதான். அப்படிதான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஓகே, இல்லை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி உடலமைப்பு கொண்டவங்க தான் உலகத்தை சுற்றி 25 வருஷம் கிட்டத்தட்ட பாடிட்டு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை ஃபாலோ பண்ணி அடுத்தது நீங்கள் தான் வர போறீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ். ஸோ தேங்க்யூ கார்த்திக். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ரசிகர்கள் உங்களுடைய ஓப்பனிங், உங்களுடைய பாடல்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ என்ஜாய், ஹேவ் அ நைஸ் டைம். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைதட்டல் எம்எல்ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்காக. நிஜமாவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். படவா கோபி அண்ணாவோட தன்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ரியலி வெரி ஹாப்பி அண்ணா டு பி ஒன் அமங் யூ ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் டு பழனி சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் getting me introduced to a very good friend like him. We are not just exaggerating over here on stage. இது சும்மா ஒரு ஸ்டேஜில் நின்று சொல்லணுன்றதுக்காக எல்லா ஷோலையும் சொல்கிற மாதிரி சொல்லலை. Really we have to salute for your hospitality because we just thirst only for that. ஒரு எங்கள் ஊரை விட்டு வந்த ஒரு ஃபீலே இல்லை, டு பி ஃப்ராங்க். ஒரு சென்னையில் எங்கேயோ ஒரு ஷோ பண்ணுற ஃபீல் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லா மேடையிலையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இது மாதிரி நீங்கள் உட்காந்து எங்கள் பாட்டெல்லாம் கேட்டு கைத்தட்டுறதுனால மட்டும்தான் we are all being here as a guest. So at all stage I say one word, நாங்கள்லாம் ஒரு பெரிய ஜீரோஸ், நீங்களாம் தான் ரியல் ஹீரோஸ். நீங்கள் அங்கே உட்காந்து கைத்தட்டும் போது நாங்கள்லாம் செலிபிரிட்டியாக தெரிகிறோம். கைத்தட்டலை நிறுத்திட்டீங்க அப்படின்னா we will not be celebrities after that. So you are the real heroes and heroines throughout our lifetime. Thanks for that. Thanks Pazhani sir once again. Ho ho la la la, hey hey ho ho la la la, oh,
பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் ஒரு ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் நான் தான் ஒரு ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதஞ்சாலம் இங்கு ஓர் ஆயிரம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். Tracks levels please, the monitors. தூரத்தில் போகின்ற மேகங்களே தூரல்கள் போடுங்கள் பூமியிலே வேர் கொண்டு பூஞ்சோலை நீர் கொண்டு ஆட ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே சிறகுகள் எனக்கில்லை தாருங்களே ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட பறவைகள் போனா பறந்திட வேண்டும் பனிமலை மேல் நான் மிதந்திட வேண்டும் ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். பந்தங்கள் யாவும் தொடர்கதை போல் நாளும் வளர்ந்திடும் நினைவுகளால் நூலிழை போல் இங்கு நெருங்கிய இதயங்கள் பாலுடனே என கலந்திடும் நாள் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் பேணி வளர்த்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை என்றும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை என்றும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை இலக்கியம் போல் எங்கள் குடும்பமும் விளங்க இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் திளைத்திட பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் ஒரு ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் நான் தான் ஒரு ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதஞ்சாலம் இங்கு ஓர் ஆயிரம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். நன்றி. நிஜமாவே ஒரு பாலைவனத்துல இருக்கிற ஒரு ஃபீல் இல்ல. பழமுதிர் சோலை உனக்காகத்தான். ஏன் இந்த துவக்க விழாவான தமிழ் சங்கத்தில் இத்தனை பழங்கள் இருக்கும் பொழுது இந்த பழத்தோட்டத்தை பார்த்து ஏன் அந்த பாடலை பாடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை. அந்த பழம்லாம் நீங்க தான். புரிஞ்சாலும் புரியனாலும் அதாவது சொல்லுவேன். ஃப்ளோவா சொல்லும்போது கை தட்டி மானத்தை காப்பாற்றணும். அதாவது ஏன்னா அதையும் சொல்லிடுறேன். கேப் கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் கடா வெட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஒருத்தர் எவ்வளவு அடிக்கலான்னு ஒரு கணக்கு வச்சு அடிக்கணும். வந்ததுலேருந்து இந்த புள்ள நம்ம தம்பின்னு ஒரு கணக்கு வழக்கு எல்லாம் அடிக்கிறாரு. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அதாவது இப்படி ஒரு அசையாம பாடுவார்னு நினைக்காதீங்க. இது ஒரு மொபைல் பீஸ் கூட. பிரமாதமா டான்ஸ் ஆடுவார். ஸோ அதனால வந்து இப்போ ஸ்லோ ஸ்டார்டிங் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டா இருக்காரு. இன்னும் போக 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 வந்து பல ஆட்டங்கள் உண்டு. என்னுடைய நிகழ்ச்சிகள் பல நிறைய இருக்கு. அதிர்ஷ்ட பரிசுகள் உண்டு. ஸோ அது இல்லாமல் பிரியதர்ஷினி வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஆட போறாங்க. எத்தனை சேர் உடைய போகுதுன்னு எனக்கு தெரியாது.
அது மாதிரி பல விஷயங்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பான இந்த அற்புதமான மாலை பொழுது வந்து ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி மாலையாக நம்ம ஆக்கலாமா? ஷோ ஓ தர ஃபிட்னி தர ஹலோவா தேங்க்யூ. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. பசு அறியும் அந்த சிசு அறியும் பாலை மறந்து அந்த பாம்பறியும், பசு அறியும் அந்த சிசு அறியும் பாலை மறந்து அந்த பாம்பறியும், வருந்தும் உயிர்க்கு வருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் இசை அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும், இசையின் பயனே இறைவன் தானே, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஆதார ஸ்ருதி அந்த அன்னை அன்பே, அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை என்பே, ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு என்றும் மூடாது இங்கு சிறந்த இசை வீரந்து குறையாது, இது போல் இல்லம் எது சொல் தோழி, பாமரு கரு கரு கனிதனி பாமரு கரி கரி கனி ததனி ரினி ரிக ரிக மக மத மத நிசா நினி சா நிரி சா 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 நிரி சா நி 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 த சா நி த ம த சா சா நிரி சா நி 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 த சா நி த ம த த நி ம ம த க க மத சனித மகரி. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் நினைந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. நன்றி, தேங்க்யூ. உங்களுக்காக தான் பெர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? ஆ, சோ இங்க நீங்க seat சொன்னீங்கன்னா பக்கத்துலயே அதுக்கு ஏத்த இருக்குமா? மாதிரி பிரியதர்ஷினி, நான் வந்து ஒரு பாட்டு எழுதினேன் சம்மரில்.
இது கேட்டிருக்கீங்க ஃப்ராங்க் சினாத்ரா கேட்டிருக்கீங்களா நீங்க ஆங்கிலோ இந்தியன் சாங் இஸ் நவ அந்த ஸ்டைல்ல சம்மர் இன் சென்னை அப்படின்னு நான் ஒரு பாட்டு எழுதினேன். இப்போ நீங்க பாடலன்னா அந்த சாங்கை நான் உங்களுக்காக பாடுவேன். உண்மையில பாட்டு எழுதினேன், அந்த சாங் அந்த ஸ்டைலில் நான் பாடுவேன். என்ன பாட்டு பாட போறீங்க? இப்போ வந்து எந்திரன் படத்துலேருந்து அரிமா அரிமா பாடலான்னு இருக்கோம். ரஜினி சாரோட அரிமா அரிமா வெங்காயத்தை அரிமா அரிமா அந்த மாதிரியா? ஓகே, எத்தனை பேர் ரஜினி ரசிகர்கள் இங்க இருக்கீங்க? ஸோ ஓகே, பலத்த விசில் கைத்தட்டல் பிரியதர்ஷினிக்காக எந்திரன் படத்திலிருந்து அரிமா அரிமா. ஏதோ உனக்கு பேக்கப் சாங்ஸ் இந்த கோரஸ் No problem. We'll take it. அல்லுடா No problem. இவன் பேரே சொன்னது பெருமை சொன்னதும் கடலும் கடலும் கை தட்டும். இவன் உலகம் தாண்டிய உறவம் கொண்டதை நிலவு நிலவு தலை முட்டும். அடி அழகே குல அழகே இதை எந்திரன் என்பவர் படைப்பின் உச்சம். அரிமா அரிமா நானோ ஆயிரம் அரிமா உன் போல் பொன்மான் கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா. ராஜா தீ உலோகத்தில் ஆசை தீ மூடுதடி. நான் அட்லாண்டிக்கை ஊற்றி பார்த்தேன் அக்னி அணையலையே. உன் பச்சை தேனை ஊற்று என் இச்சை தீயை ஆற்று. அடி கச்சை கனிகே பந்தி நடத்து கட்டில் கிளை போட்டு. ஓ அரிமா அரிமா நானோ ஆயிரம் அரிமா உன் போல் பொன்மான் கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா. இவன் பேரே சொன்னதும் பெருமை சொன்னதும் கடலும் கடலும் கை தட்டும். இவன் உலகம் தாண்டிய உயரம் கொண்டதில் நிலவு நிலவு தலை முட்டும். அடி அழகே உலகழகே இந்த எந்திரன் என்பவர் படைப்பின் உச்சம். சட்டென்று மோகம் பொங்கிற்றே. நான் மனிதன் அல்ல அக்ரிணையின் அரசன் நான். காமுற்ற கணினி நான். சின்னஞ்சிறுசில் இதயம் பின்னும் சிலிகான் சிங்கம் நான். எந்திரா 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 எந்திரா. ஓ அரிமா அரிமா நானோ ஆயிரம் அரிமா உன் போல் பொன்மான் கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா. இவன் பேரே சொன்னது பெருமை சொன்னது கடலும் கடலும் கை தட்டும். இவன் உலகம் தாண்டிய உயரம் கொண்டதில் நிலவு நிலவு தலை முட்டும். உயிரெல்லாம் ஆசை ரோபோவை போப்போ வெண்ணாதே. உயிரோடு உண்ணுகிறாய் நீ உண்டு முடித்த
சொன்னதும் கடலும் கடலும் கை தட்டும் இவன் உலகம் தாண்டிய உயரம் கொண்டது நிலவு நிலவு தலை முட்டும் அடி அழகே உலகழகே இந்த எந்திரன் என்பவர் படைப்பின் உச்சம் அரிமா அரிமா நானோ 1000 அரிமா உன் போல் பொன்மான் கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா எந்திரா எந்திரா ஓ எந்திரா 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 அமேசிங். மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு. நீங்க அந்த நார்மல் ஆர்கெஸ்ட்ராலாம் பாட முடியாது இல்ல? ஆமா. ஆக்சுவலி என்னன்னா ஒரு சின்ன டவுட் அதுல. என் செல்லக்குட்டி, ஏன் ராஜாத்தி, ஏன் பட்டுக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் பாத்துருக்கேன். என்ன கூப்பிட்டு உச்சஸ்தாயில ராஜாத்தி உலோகத்தில், அதாவது 4 சென்ட் தள்ளி இருக்கா ராஜாத்தி இல்லையா? அதானே அர்த்தம். இல்ல, இந்த பிரச்சனைக்கு நான் வரல. ஓகே சொல்லு. எனி டவுட்? ஆல்ரைட். ஸோ எப்படி இருக்கு ப்ரோக்ராம்? மிமிக்ரி பண்ணலாமா, பாட்டு கேட்கலாமா? ஓகே. ஸோ மிமிக்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மேடையில் நீங்கள் வந்து நடிகர்களுடைய குரல் அப்படின்றது தான் வந்து பலவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்படி தான் அதான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நான் வந்து ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 8 வருஷமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். சாரி வச்சுருந்தேங்க கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு கம்பெனி பார்ட்டியில் வந்து என் மேனேஜர் மாதிரி நான் பேச போய் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு அந்த கம்பெனியுடைய செக்யூரிட்டி கார்டே எனக்கு மெமோ கொடுத்தாங்க. அவங்க உள்ளே வரான்னு சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் வந்து வேலை செய்தோட மிமிக்ரி நல்லா பண்ணுறீங்களா, அதையே பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அன்னைக்கு ஆரம்பித்தது தான். அதை முழு நேர தொழிலாக எடுத்துக்கிட்டு ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நடிகர்கள் மட்டுமல்ல, வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதால பல தேசஸ் ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு சமீபத்தில் மாஸ்கோ பல்கலைக்கழகம் எனக்கு வந்து ஒரு விருது வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கலைஞர் ஐயாக்களையும் சிறப்பு விருந்து வாங்கியிருக்கிறேன் அவருடைய 86வது பிறந்தநாள் விழா அன்று. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தற்போதைய முதலமைச்சர் அம்மா அவர்களிடமிருந்தும் விருது வாங்கியிருக்கிறேன். இது எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு மிமிக்ரியில் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் பல பேர் நினைக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம். அதுக்காக தான் வந்து பல வெளிநாடுகளுக்கு நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தொலைக்காட்சியில் என்னோடய நிகழ்ச்சி நீங்கள் பார்க்காததற்கு காரணமாக தான். ஏன்னா டிவி வேறு, நேரடி நிகழ்ச்சி வேறு. இங்கே வந்து நம்ம பண்ணும்போது ஒவ்வொருத்தருடையும் அந்த கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா டிவியில் வந்து ஒரு பட்டன் தட்டினா 4 பேர் சிரிக்கிறத போட்டுடலாம். இங்கே நீங்கள் கை தட்டினா தான் உண்டு, இல்லைனா எங்களை தட்டிடுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து லைவாக வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு தான் நான் இருக்கிறேன். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டேன், ஏன் சார் நீங்கள் டிவியில் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. டிவி வேறு, இப்போ நான் பண்ண போகிற இந்த அக்வஸ்டிக்ஸில் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போலாம் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு 4 வழி பாதைகள்லாம் வந்தாச்சு. வண்டிகள்லாம் பயங்கர வேகமாக போகுது. பட் நான் இங்கே முதல்ல இங்கே வரும்போது எல்லா வண்டிகளும் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் ஆரம்பித்து இப்போ அது வந்து ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு 4-வே ட்ராக். அந்த ட்ராக்கில் வந்து எல்லா வண்டிகளும் பயங்கர ஸ்பீடாக போகுது. ஓகே, ஸோ நம்ம ஒரு சைடில் நின்று ஏதாவது ஒரு வண்டியை நம்ம லிஃப்ட் கேட்டு அந்த வண்டியில் ஏறி போனால் என்ன பண்ணோம் அப்படின்றது நினைக்கும் போது, ஏதாவது ஒரு வண்டி திடீர்னு ரோட்டில், ஏன்னா ஃபுல் ஸ்பீட் எல்லாம் 140-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டிங்க போகிறாங்க. சரி, ஏதாவது ஒரு வண்டி நம்ம நிறுத்தணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் டக்குன்னு ரோட்டில் இப்படி கையை இப்படி போட்டேன்னு வச்சுங்க, வண்டி போய்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஸோ தூரமாக ஒரு கார் வருது, அந்த காரை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகே, சும்மா அங்கேருந்து அந்த கார் வருது, என்ன ஸ்பீடில் வருது, இப்போ எப்படி போகுது பாருங்கள். இது வந்து அதோட சவுண்டுடைய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். அது அவ்வளோதான், போயிடுச்சது போய்டும் அப்படியே. அது இங்கே எல்லா காருமே அப்படி தான் போகுது. இதே நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஸ்கிராம்பிளர் மோட்டர் பைக், ஸ்கிராம்பிளர் மோட்டர் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பெரிய வண்டி இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த வண்டி. இந்த வண்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போனால் கூட அவருடைய சவுண்டு வைப்ரேஷன் நம்மளை விட்டு போய்டும். அந்த சவுண்டு ஒரு 10-20 செகண்ட் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். என்னமோ அப்படி போன மாதிரி அப்படி எப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் வருது. ஓகே, ஸ்கிராம்பிளர் மோட்டர் பைக். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார். ஓகே, இந்த கார் என்னென்னா இப்படி கிராஸ் பண்ணால் அங்கே போய் நின்று ஒரு பிரிட்டிஷர் அப்படி போய் கிராஸ் பண்ணாங்க, நின்று அங்கே ரிவர்ஸில் வந்தான்.
நமக்கு லிஃப்ட் கொடுப்போன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ்காரன்ல செம்ம திட்டு இங்கிலீஷில் திட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா இருக்கான். எப்படின்னா இதாவன். சரி, இதெல்லாம் மீறி என்னடா இப்படி பண்ணலான்னு இப்படி திரும்பி பார்த்தா எல்லாம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பொண்ணுங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் தான் மெட்ராஸில் இருக்கிறதுலே ரொம்ப அழகான பொண்ணுங்க படிக்கிற ஒரே காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் தான். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாம் அட்டுவிக்கிறங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த மெயின் கேட் வாசல் இருக்குல்ல, அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த முக்கியமாக இந்த லாயலா, எம்சிசி, இந்த காலேஜ், இந்த மாதிரி இந்த அந்த பைக்கில் வர பசங்களை மட்டும் பார்த்து, hey, look at that guy, oh, he's got an awesome muscle here, he's having a tattoo, the nose, he's looking so sweet, you know, oh, look, I like him so much. அந்த பசங்க அப்படி போனோன்னே, வாடி போயிட்டாண்டி உள்ளே போலாண்டி, அதான். ஸோ இந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுதுன்னா, எல்லாம் வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டீரியோ மியூசிக், ஃபுல் எஃபெக்டில் மியூசிக் எல்லாம் போட்டு ஜாலியாக வராங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் அப்பந்துட்டு தானே. ஸோ நம்ம அந்த வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஃபுல்லி ஸ்டீரியோ மியூசிக் கூட வருது. அந்த வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, போயிட்டாலும் என்னையா இது ஒரு வண்டிக்கு நிறுத்த மாட்டேங்கிறான். நாம் என்னென்ன பண்ணலான்னு நம்ம கவர்மெண்ட் பஸ் இருக்கவே இருக்கு இல்லையா, குவைத் தமிழ் சங்கம் துவக்க விழாவிற்காக என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறோம், எந்த வண்டி நம்ம நிறுத்த மாட்டேங்கிறான். சரி என்ன பண்ணலாம், யாராவது நம்ம வழி கிழி கேட்டு ட்ரெயினில் இல்லை போயிடலாம் அப்படின்னா யாரை வழி கேட்குறது தெரியாத ஊரில் வேறு நிற்கிறோம் இல்லையா. சரி, அந்த ஊருடைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வெள்ளைன்னு இருப்பார், நடிகர் வினோத் சக்கரவர்த்தியில். சரி, அவரை கூப்பிட்டு வழி கேட்டு போயிடலான்னு. ஆனால் வணக்கண்ணா, ரொம்ப நேரமாக உங்கள் ஊரில் நிற்கிற வண்டியே நிற்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் வண்டி நிற்காதான் வினோத் சக்கரவர்த்தி கேட்டால் அவர், வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வழி சொல்கிறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயானா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் என்ன கேள்வி கேட்ட உன்னை பொலி போட்டுருவேன். இது எங்கள் ஆத்தா மேலே சத்தியம். சாந்தம், சுபம், தேவி பேரடைஸ். இப்போ என்ன செய்வீங்கோ, இப்போ என்ன செய்வீங்கோ? அவர் பேசுறது மட்டும்தான் லேலண்ட் லாரியை ஃபர்ஸ்ட் கியரில் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஓகே, சரி, இவரும் ஓட்டல. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய தலைவரை கேட்டு போயிடலாம். நல்லவர், வல்லவர், எங்களுடைய சூப்பர் ஸ்டார், ஸ்ட்ரைட் ஸ்டாரர். ஓகே, நேராக போனோம். அண்ணா வணக்கண்ணா. கண்ணா, நீ எங்கேயோ போகிற, என்ன பண்ண போகிற எனக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் போகிறது குவைத் தமிழ் சங்கம். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படி சொன்னா, என்ன மனுஷங்க, என்ன அன்பு, என்ன ஆனந்தம். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும் சொன்னால் அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், யாரை கூப்பிடணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக ஒன்று கூப்பிட்டாங்க பற்றியா, வெரி நைஸ், தே லவ்லி பீப்புள். கவலைப்படாதே, நாளைக்கு உன் கூட வருவாங்க. நல்லா இருக்கிற மாலையில் நல்லா சுற்றி பார்த்து என்னெல்லாம் உனக்கு அவங்க வாங்கி தரணுமோ அவங்க செலவுலே கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவாங்க. வாங்கி தரணும் நான் சொல்கிறேன். எங்கே பழனிக்குமார் சாரை காணோம்? கவலைப்படாத. என்ன 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 வேணும் சார்? இங்கே என்ன ஸ்டேஷனுக்கு போகணும் சார்? ரயில்வே ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷனா சார்? ரயில்வே ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன் சார். ரயில்வே ஸ்டேஷனா? தெரியாது. என்னங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொன்னா என்னம்மா, 100 தடவை சொன்ன மாதிரி 2 வாட்டி சொன்னால் செவிலில் விட்டா மாதிரி எடுத்தே காலி பண்ணு. சரி, எங்கெங்கே போகிறது? நல்ல ஒரு புல்லட் இருக்குது. ஓகே, என்ஃபீல்டு புல்லட். சரி, புல்லட்டை எடுத்துன்னு போகலான்னு சொல்லி புல்லட்டை தூக்குறோம், நிமித்தி வைக்கிறோம், வண்டியை கலப்புறோம். என்னையா இந்த கலப்புறம் வண்டி போவே மாட்டேங்குது? ஸ்டாண்டே எடுக்கலைங்க, இங்கே தான் நிற்கணும். செவ்வறு எகிரி குதிங்க, ட்ரெயின் எங்கேன்னு பிடிச்சி போங்கண்ணா. சரி, ட்ரெயினில் போகலாம். ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்கு இல்லையா? என்ன ட்ரெயினில் போகலாம்?
அதுக்காக வந்து எனக்கு நான் கொஞ்சம் பழைய ட்ரெயின்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் லேட்டஸ்ட் ட்ரெயினுக்கு போவோம். 18th century. ஓகே, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு அழகாக எந்த விஷயமே செய்ய மாட்டாங்களே. ஆரம்பத்தில் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ள போனீங்கனாலே அந்த கன்றாவி அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கணும். பெல் இது. यात्रिகள் ध्यान रखेगा, थोड़ी देर में गाड़ी नंबर 1 2 3 4 नई दिल्ली जाने वाले ग्रैंड ट्रंक एक्सप्रेस 2 नंबर प्लेटफॉर्म से रवाना होगी. அதுக்குள்ள டீ சாப்பிட போயிடுவான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள. டயர்டு. இது நம்ம ஊர். அங்கே ஆரம்பிக்குது. காப்பி சாய் காப்பி காப்பி. ஐ வாண்ட் டு டூ a little bit. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹார்னோடு தான் கிளம்பும். அதனுடைய அழகே அந்த ஹார்ன் தான். அந்த ஹார்ன் எப்படி போகும்னா विस्की ब्रांदी सर, विस्की ब्रांदी. आ ट्रेन ले गई सर, पॉकेट सारयम. आ ट्रेन ले गई सर, पॉकेट सारयम. आ सर सात तगड़े यका गोयका. आ सात तगड़े यका गोयका. सर एक्सक्यूज मी, என்னடா எச்சத்து பியோட்றது? சார் எச்சத்து என்ன கர்மண்டா ரெவென்யூ ஸ்டாம்ப்